39:2 கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரி சித்தி பெற்றவனாய் இருந்தான். பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? டெஸ்ட் பண்ணுங்க. இதை கேட்குற ஒவ்வொருவரையும் உங்களோட ஆண்டவர் இருக்கிறார் நான் கேட்குறேன். என்னோட ஆண்டவர் இருக்கிறார், உங்களோட இருக்கிறாரா? ஆராய்ச்சி பாருங்க. யாரோடு அவர் கர்த்தர் இருப்பார்? எல்லாரோட இருந்துருவாரா? பாவிகளுக்கு அவர் செவி சாய்ப்பது இல்லை. நீங்கள் இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி விடுறீங்களா? பண ஆசை இல்லாதவங்களா இருக்கீங்களா? யாருமே சத்துருக்களை நேசிக்கிறவங்களா இருக்கீங்களா? அவன் கூட பிறந்தவங்களே சத்துருவாக இருந்தாங்க, ஆனால் அவங்க நேசித்தான். பார்த்தீங்களா? நேசித்தான், பகைக்கவே இல்லை. அழுதான் அவங்களுக்காக. பார்வன்ட்ட போய் இல்லையா, மறைமுகமாக அழுகிறான். என் சகோதரர் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? இவங்களை குழியில் போடுங்கடா அப்படிம்போம். என்னை குழியில் போட்டவங்கள போடணும்னு நினைப்போம். ஆனால் அவன் அப்படி இல்லை. பாருங்கள், யோசேப்போட கர்த்தர் இருக்க காரணம் பாருங்கள், அவன் சாந்தமுள்ளவனாக இருந்தான், கனி கொடுக்கிறவனாக இருந்தான். அவன் சகோதரர்களை பயக்கவில்லை, தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்தான். அவன் எந்த பாவமும் செய்யலை. பாருங்கள், வேலை போனாலும் போயிட்டு போகுதுன்னு அந்த இடத்த விட்டு விலகி ஓடுனான். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், வேலை போயிருமேனு இடத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து தப்பை பண்ணாதீங்க. உங்களோட ஆண்டவர் எப்படிங்க இருப்பார்? தப்பை பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்காதீங்க. ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். யோசேப்பை போல நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், பாவத்துக்கு விலகி ஓட விரும்புகிறேன், அநியாயமாக நான் சம்பாத்தியம் பண்ண விரும்பலை. லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிங்கன்னா எப்படிங்க ஆண்டவர் உங்களோட இருப்பார்? மற்றவங்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க ஆண்டவர் உங்களோட இருப்பார்? சாந்தமுள்ளவர்கள், அமைதி உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் இருங்க. மோசையோடு கர்த்தர் இருந்தார், பெரிய காரியத்தை செய்தார். பாலந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்துக்கு 30 லட்சம் ஜனங்கள்ங்கிறாங்க. அவர் கடத்தி கொண்டுட்டு வராரு. 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை. அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அங்கே பார்க்குறோம், இங்கே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யாக்கோவோடு கர்த்தர் இருந்தார். 2 கோலும் கையுமா போனவனை 2 பரிவாளங்களால் உயர்த்தினார். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். அவன் எல்லாவற்றையும் விட்டு வந்தான். பாருங்க, அவன் கண் பார்க்குற இடத்துல சொந்தமாக்கி கொடுத்தாரு, கால் பட்ட இடத்துல அவனுக்கு சொந்தமாக்கி கொடுத்தாரு. அவர் உனக்கு வாழ்வு கொடுப்பார். பட்டு போன மரம் போல இருக்கிறவங்களை செழிப்பானவனாய் மாற்றுவார்.